இப்போ உங்க கையில அல்லது உங்க பக்கத்துல ஒரு மொபைல் ஃபோன் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஆமா. இந்த உலகத்தோட மிகச் சிறந்த அறிவாளிங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து பல பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி உங்க மூளையோட பயாலஜியை ஹேக் பண்றதுக்காகவே ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சாதனம் தான் அது. இது கேக்குறப்ப ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தோணும். ஆனா அதுதான் உண்மையான நிலைமை. எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கும். அதை உடனே செஞ்சு முடிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வேலையை தவிர உலகத்துல இருக்கிற மத்த எல்லா வேலையும் செய்ய தோணும். ஆமா, தேவையில்லாம இமெயில் செக் பண்றது, இமெயில் செக் பண்றது, டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கிறது, இல்லனா சம்பந்தமே இல்லாம விக்கிபீடியால ஏதோ ஒன்ன படிச்சிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? கண்டிப்பா. இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. நம்மள பல பேரும் இந்த மாதிரி வேலைய தள்ளி போடும்போது, ஐயோ நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம், நமக்கு கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு நம்மள நாமே குத்தம் சொல்லிக்கிறோம். ஆமா, மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, உங்க மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரொம்ப நுட்பமான கெமிக்கல் மாற்றத்துல தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிதா பாப்போம். நாம இன்னைக்கு திபாத் மூரிஸ் எழுதின டோபமீன் டீடாக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை வச்சுதான் இந்த பிரச்சனைய பத்தி ரொம்ப டீப்பா அலச போறோம். கரெக்ட். இந்த சிக்கல்ல இருந்து நாம வெளியே வரணும்னா முதல்ல நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமா இருக்கிறது டோபமின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு தான். இந்த டோபமைன் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நிறைய ஆர்டிகல்ஸ்ல இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ரசாயனம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் வருதுல்ல, அதை கொடுக்கறது இந்த டோபமைன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனா அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய தப்பான புரிதல். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு இன்பத்தை கொடுக்கிற ரசாயமே கிடையாது. ஒரு நிமிஷம், இன்பத்தை கொடுக்கறது கிடையாதா? அப்போ வேற என்ன பண்ணும் அது? அது எதிர்பார்ப்ப, அதாவது ஆன்டிசிபேஷனை தூண்டுற ஒரு ரசாயனம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது மேலும் வேணும் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறுன்னு சொல்லலாம். ஓஹோ. இது ஒரு சாதாரண உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் காடுகள்ல வேட்டையாடி வாழ்ந்தான் இல்லையா? ஆமா. அப்போ ஒரு மரத்துல ஏதோ ஒரு பழத்தை அவன் பாக்குறான். அந்த பழத்தை பார்த்த உடனே, ஆஹா, இத சாப்பிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும், நமக்கு எவ்ளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள உருவாகுது. ஓகே, அந்த எதிர்பார்ப்பு. கரெக்ட். அந்த எதிர்பார்ப்பு உருவாக்கி அந்த மனுஷனை மரத்துல ஏற வச்சு அவனை உசுரோட வாழ வச்சதே இந்த டோபமீன் தான். மனிதனோட பரிணாம வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு உயிர் காக்கிற உத்தி. அப்போ ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் டோபமீன் கிடையாது. அந்த விஷயத்தை நோக்கி நம்மள ஓட வைக்கிற அந்த உந்து சக்தி தான் டோபமீன். கரெக்டா? எக்ஸாக்ட்லி, அதேதான். ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில எந்த டோபமீன் மனிதனை வாழ வச்சதோ அதே டோபமீனை இன்னைக்கு இந்த பெரிய பெரிய டெக் நிறுவனங்கள் எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். அது எப்படி பண்றாங்க? இப்போ சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல வர்ற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஏன் எப்பவுமே சிவப்பு நிறத்துல இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா எப்பவுமே அது ரெட் கலர்ல தான் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது மனித மூளைக்கு இயற்கையாவே ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு அவசரத்தை குறிக்கிற ஒரு நிறம். அதை நீங்க பார்த்த உடனே யாரோ நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க அல்லது நம்ம போட்டோக்கு லைக் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்ப உங்க மூளை உடனே உருவாக்குது. வாவ். அந்த ஆப் ஓபன் பண்ணி நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அது ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு சில நொடிகள் ஆகும் இல்லையா? ஆமா, அந்த லோடிங் டைம். அந்த சில நொடிகள் காத்திருப்பு இருக்குல்ல, அப்போதான் உங்க மூளையில டோபமைன் ரொம்ப அதிகமா சுரக்குது. இது வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு முழு படம் கிடையாது, வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட்லாம் அதிகமாயிடும். படத்தை உடனே பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் வரும். ஆனா தியேட்டருக்கு போய் உட்கார்ந்தா படம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. சோஷியல் மீடியாவும் அப்படிதான் செயல்படுதான். அந்த எதிர்பார்ப்பு மட்டும் இருக்க தவிர உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய திருப்தியே கிடைக்கிறது இல்லையே. நீங்க சொன்ன அந்த ட்ரெய்லர் உதாரணம் மிக துல்லியமானது. அந்த நோட்டிபிகேஷனை நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி சுரக்கிற டோபமைன் அளவு, அதை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல. ஓ, அதனால மூளை ஏமாங்குறதா? ஆமா, அதனால மூளை ரொம்ப ஏமாற்றம் அடையுது. உடனே என்ன பண்ணும்? திரும்பவும் அந்த எதிர்பார்ப்ப தேதி அடுத்த வீடியோ, அடுத்த போஸ்ட் அப்படின்னு உங்களை முடிவே இல்லாம ஸ்க்ரோல் பண்ண வச்சிரும். ஒரு லூப் மாதிரி. எதிர்பார்ப்பு உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது இந்த டெக் நிறுவனங்கள் மட்டும் பண்றதில்ல, உணவுத்துறையும் இதை தான் செய்றாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி.
சர்க்கரை அப்புறம் அதிக கொழுப்பு இருக்கிற உணவுகள் எல்லாமே நம்ம டோபமைனை ரொம்ப வேகமா தூண்டுது. சக்கரை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்க்கரை அப்படிங்கிறது கோக்கைன் மாதிரி ஒரு கடுமையான போதைப் பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம் அது நிஜமா? ஏன்னா சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட அந்த இனிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம நேர்லயே பாக்குறோமே. இது அறிவியலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு. பேராசிரியர் சுசான் கிளாஸ் மாதிரி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கரை மற்றும் கொழுப்பு சேர்ந்த உணவுகள் நம்ம மூளையில இருக்கிற ரிவார்ட் சிஸ்டமை எப்படி தூண்டுதுன்னு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. ஓகே, அந்த ரிவார்ட் சிஸ்டமா? ஆமா, அதாவது அதிக கலோரி இருக்கிற ஒரு உணவை பார்த்த உடனே மூளை டோபமைனை சுரக்க செஞ்சு அதை உடனே சாப்பிடணும்னு தூண்டுது. அப்ப அது போதைப் பொருள் தானா? ஆனா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் சியாவுதின் அப்புறம் டாம் சாண்டர்ஸ் மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் இதை வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. சர்க்கரை நம்மள ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்தக்கூடிய ஒண்ணுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதை கொண்டு போய் ஹெராயின் அல்லது கொக்கைன் மாதிரி ரொம்ப கொடிய போதைப் பொருட்களோட கண்டிப்பா ஒப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ரெண்டுமே மூளையை அடிமையாக்குது தானே? என்னன்னா, போதைப் பொருட்கள் மூளையோட ரசாயன அமைப்பையே முற்றிலுமா சிதைச்சு அதோட முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். இப்போ ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறத நிறுத்துற மாதிரி நீங்க சர்க்கரையை திடீர்னு நிறுத்தினா உங்களுக்கு உடம்பு நடுங்கிறது, காய்ச்சல் வர்றது மாதிரி ரொம்ப தீவிரமான பின்விளைவுகள்லாம் வராது. ஓ, வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்காது. கரெக்ட். அதனால இத ஒரு மோசமான உணவு பழக்கம்னு சொல்லலாமே தவிர மூளையை அழிக்கிற கொடிய போதைன்னு சொல்றது அறிவியல் படி சரியா இருக்காது அப்படின்னு அவங்க நடுநிலையா சொல்றாங்க. புரிஞ்சது. ஆனா சர்க்கரையா இருந்தாலும் சரி இல்ல சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நம்ம மூளைக்கு ஒரு அதிகப்படியான தூண்டுதலை, அதாவது ஹை ஸ்டிமுலேஷனை தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அதிகப்படியான தூண்டுதல் அப்படிங்கறது தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்படி? இப்போ நான் 1 மணி நேரம் யூடியூப்ல ஏதோ வீடியோ பாக்குறேன். அப்போ என் மூளை அதிக தூண்டுதல்ல இருக்கா? ஆமா. அதுக்கப்புறம் நான் என் கம்ப்யூட்டர் திறந்து ஒரு முக்கியமான ஆபீஸ் ரிப்போர்ட் எழுதணும்னு உட்கார்றேன். அப்போ என் மூளை ஏன் அந்த வேலையை செய்ய இவ்ளோ அடம் பிடிக்குது, இவ்ளோ மறுக்குது? ஏன்னா உங்க மூளை அந்த 1 மணி நேரத்துல முற்றிலுமா சோர்வடைஞ்சிருச்சு. வீடியோ பார்க்கும்போது சோர்வடையுமா? கண்டிப்பா. நீங்க வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு வினாடியும் புது புது வண்ணங்கள், சத்தங்கள், தகவல்கள்னு மூளைக்கு தொடர்ந்து டோபமைன் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப அதிகப்படியான தூண்டுதல் நிலை. ஓகே. அங்கிருந்து திடீர்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுறது அல்லது ஒரு புத்தகம் படிக்கிறது மாதிரி ரொம்ப குறைவான தூண்டுதல் இருக்கிற ஒரு வேலைக்கு நீங்க மாறும்போது மூளைக்கு அது தாங்க முடியாத சலிப்பை தருது. அப்படின்னா மூளைக்கு இது போர் அடிக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த வேலையை செய்யறது ஏதோ உடம்புக்கு ஒரு வலியை தர்ற மாதிரி மூளை ஃபீல் பண்ணும். எப்பவுமே அதிக டோபமைன் கிடைக்கிற அந்த சுலபமான வழியை தான் மூளை திரும்ப திரும்ப தேடும். ஆமா, அப்படிதான் தோணும். இந்த ஒரு முரண்பாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் உங்க மனசு உங்களையே ஏமாத்துறதுக்கு ஒரு 4 நுட்பமான தந்திரங்களை பயன்படுத்துது. என்னது? என் மனசு என்னையே ஏமாத்துதா? நான் கூட சும்மா ஒரு சோம்பேறித்தனத்துல தான் கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துட்டு வேலை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன அந்த 4 தந்திரங்கள்? முதல் தந்திரம் என்னன்னா, வேலைக்கு திரும்புறது ரொம்ப ஈஸி அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறது. புரியலையே. இப்போ நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்க மனசு சொல்லும், என்னப்பா வெறும் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்துடலாம், இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லும். ஆமா, சொல்லும். ஆனா அந்த ஒரே ஒரு ரீல் அப்படிங்கிறது உங்க அடுத்த 1 மணி நேரத்தையே முழுங்கிடும். ஒரு முறை கவனம் சிதறனா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம்னு மூளைக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது உங்களை அப்படியே நம்ப வைக்கும். அட பாவமே, இது எனக்கு தினமும் நடக்குதே. சரி, அடுத்த 2வது தந்திரம் என்ன? 2வது இத அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குறது. இப்போதைக்கு இந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு நாளைக்கு காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலான்னு மூளை உங்களை சமாதானம் பண்ணும். நாளைக்கு காலையில? ஆமா, அந்த நாளை அப்படிங்கிறது எப்பவுமே வராத ஒரு நாள்னு மூளைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கரெக்ட். அடுத்த 3வது தந்திரம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்னன்னா, உற்சாகமே மனநிறைவு அப்படின்னு மூளை தப்பா புரிஞ்சுக்கிறது. ஒரு நிமிஷம், உற்சாகம் வேற, மனநிறைவு வேறயா? 2 ஒண்ணுதானே? கண்டிப்பா வேற வேற. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்லனா ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நீண்ட கால மனநிறைவை தரும். ஆனா அதுக்கு ரொம்ப கடின உழைப்பு தேவை. ஆமா. அதுக்கு பதிலா நீங்க போட்ட ஒரு ட்விட்டர் போஸ்டுக்கு வர்ற 100 லைக்ஸ பார்த்து மூளை ஒரு நிமிஷம் பயங்கரமா உற்சாகம் அடையுது இல்லையா? ஆமா, ஒரு குஷி வரும். வாழ்க்கையில ஏதோ பெருசா சாதிச்சிட்ட திருப்தியா மூளை குழப்பிக்கும்.
அதனால நிஜ வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருப்பீங்க. வாவ், இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணா தெரியுது. நாம எந்த வேலையுமே உருப்படியா செய்யாம ஏதோ நிறைய சாதிச்சிட்டதா ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருப்போம். எக்ஸாக்ட்லி. சரி, அப்ப 4வது தந்திரம் என்ன? அதுதான் அந்த FOMO, FOMO. அதாவது fear of missing out. நாம எதையாவது தவற விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இதுவும் பரிணாம வளர்ச்சியில இருந்து தான் வந்ததுதான். எப்படி? காட்டுல வாழ்ந்தப்போ மனிதன் எப்பவுமே கூட்டமா தான் வாழ்ந்தான். அந்த கூட்டத்துல நடக்கிற விஷயங்கள் அவன் தெரிஞ்சுக்கலன்னா அவன் தனித்து விடப்பட்டு இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஓ, அந்த பயம். ஆமா, அந்த ஆதி பயத்தை தான் இன்னைக்கு நாம ஐயோ இமெயில உடனே பார்க்கலன்னா ஏதாவது ஆகிடுமோ, இந்த நியூஸ் படிக்கலன்னா உலகத்துல நடக்கிறதே நமக்கு தெரியாம போயிடுமோ அப்படின்னு சோஷியல் மீடியாவுக்கு நாமளே பயன்படுத்திக்கிறோம். இப்போ நீங்க சொல்லும்போது ஃபேஸ்புக் நிறுவனத்தோட முன்னாள் மூத்த நிர்வாகியான ஷாமாத் பலிஹாபீடியா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னாரு? இந்த உடனுக்குடன் கிடைக்கிற லைக்குகள், கமெண்ட்கள் மாதிரியான அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஃபீட்பேக் இருக்குல்ல, அது நம்மளோட நீண்ட கால சிந்தனைய, அதாவது லாங் டேர்ம் திங்கிங்கை எப்படி அடியோட அழிக்குதுன்னு அவர் ரொம்ப தெளிவா எச்சரிச்சிருந்தாரு. ஆமா, எதை செஞ்சாலும் அதுக்கான பலன் உடனே அடுத்த நொடியே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துருது இல்லையா? உண்மைதான். நீங்க அந்த நீண்ட கால சிந்தனையை இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட பெரும் வெற்றிகளையும் நீங்க இழக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சொல்லப்போனா ஆப்பிள் நிறுவனத்தோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா தன் சொந்த நிறுவனத்தோட தயாரிப்புகளா இருந்தா கூட தன் குழந்தைங்களுக்கு ஐபேட் அப்புறம் போன் யூஸ் பண்றதை தடை செஞ்சிருந்தாரு. அப்படியா? ஆமா, ஏன்னா அதை பயன்படுத்தினா குழந்தைங்களோட நீண்ட கால சிந்தனை எப்படி அழியும்னு அந்த டெக்னாலஜியை உருவாக்குன அவருக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் வாழ்க்கைய பாருங்க. 1994ல அவர் அமேசான் கம்பெனி தொடங்கினாரு. ஆனா அந்த நிறுவனம் தன்னோட முதல் லாபத்தை பார்த்தது 2003ல தான். ஓ, கிட்டத்தட்ட 9 வருஷம். ஆமா, 9 வருஷம். ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கி அவர் ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்தாரு. வெறும் 9 நொடிகள் கூட ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்க்க முடியாத நாம 9 வருஷம் காத்திருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மூளை இப்படி தொடர்ந்து நம்மளை ஏமாத்துது, இந்த அல்காரிதங்கள்லாம் நம்மள ஒரு அடிமையாவே மாத்திட்டு வருது. ஒரு சாதாரண மனிதனா இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த நூலாசிரியர் டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையை பரிந்துரைக்கிறார். இதுல உங்களுக்கு வசதியான ஒரு நிலையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, அது என்னென்ன நிலை? ஒன்னு 48 மணி நேரம் முழுமையான டீடாக்ஸ், 2வது 24 மணி நேர டீடாக்ஸ், அல்லது ஒரு பகுதி நேர டீடாக்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஒரு நிமிஷம் 48 மணி நேரம் ஃபோன், இன்டர்நெட் எதுவும் இல்லாம இருந்தா எப்படி? ஐடி கம்பெனிலயோ இல்ல கார்ப்பரேட்லயோ வேலை பார்க்கறவங்க அப்படி இருந்தா அடுத்த நாளே உங்களுக்கு வேலை போயிடுமே. இது பிராக்டிகலா சாத்தியமா? நீங்க கேக்குறது நியாயமான பயம்தான். ஆனா இத உலகத்திலேயே ரொம்ப கடினமான ஒரு தியான முறையான விபாசனா, அதோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. விபாசனாவா? ஆமா, விபாசனால 10 நாட்கள் ஒரு அறையில இருப்பாங்க. யாரு கூடயும் பேசக்கூடாது, மத்தவங்க கண்களை கூட பார்த்து பழகக்கூடாது. போனு, இன்டர்நெட், புக்ஸ்னு எதுவுமே அங்க கிடையாது. 10 நாளா? ஆமா, மூளைக்கு எந்த ஒரு தூண்டுதலுமே இருக்காது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விடுமுறை நாள்ல 48 மணி நேரமோ அல்லது 24 மணி நேரமோ நம்ம போனை மட்டும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்கிறது ஒன்னும் அவ்வளோ கடினமான காரியம் இல்லையே. வீக்கெண்ட்ல பண்ணலான்னு சொல்றீங்க. வேலைக்கு போறவங்க இது ஒரு சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட முடிக்கலாம். சரி, இதை எப்படி உண்மையில செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 எளிய வழிமுறைகளை இப்போ பார்ப்போம். அந்த 3 வழிமுறைகள் என்னென்ன? முதல் வழிமுறை கவனச்சிதறல்களை கண்டறிதல். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து அதுல எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் உருவாக்குங்க. ஓகே, கேன்ஸ் அண்ட் கான்ஸ். ஆமா, அந்த செய்யக்கூடாதவை லிஸ்ட்ல உங்க கவனத்தை ரொம்ப அதிகமா சிதறடிக்கிற விஷயங்களை, குறிப்பா எந்த ஆப்ஸ்ல உங்க டைம் அதிகமா செலவாகுதோ அதெல்லாம் எழுதுங்க. சரி, முதல் ஸ்டெப் ஓகே. அடுத்து 2வது வழிமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தடைகளை ஏற்படுத்துதல். அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களுக்கு இடையில ஒரு பெரிய உராய்வு, ஒரு ஃப்ரிக்ஷனை நீங்க உருவாக்கணும். ஃப்ரிக்ஷனா? அது எப்படி? மனித மூளை இயற்கையாவே ரொம்ப சோம்பேறித்தனமானது. ஒரு விஷயத்தை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்னு தெரிஞ்சாலே மூளை தானாவே அதை தவிர்த்துடும். ஆமா, இந்த தடைகளை ஏற்படுத்துறத பத்தி பேசும்போது புத்தகத்துல இருக்கிற ஒரு அபாரமான உதாரணத்தை நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லுங்க. அதாவது வீட்ல இருக்கிற அந்த இன்டர்நெட் மோடம் இருக்குல்ல,
அத 4 மாடி கீழே இருக்கிற ஒரு இருட்டான ஸ்டோர் ரூம்ல வைக்கிற ஒரு உதாரணத்தை நூலாசிரியர் சொல்றார். ஆமா, ரொம்ப அருமையான உதாரணம் அது. அதாவது ஒருத்தர் அந்த மோடமை எடுத்து ஆன் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா 4 மாடி படியிறங்கி அந்த இருட்டு அறைக்குள்ள போய் அதை எடுத்துட்டு வரணும். ம் அந்த ஒரு சோம்பேறித்தனத்தாலேயே எனக்கு இப்ப இன்டர்நெட் தேவையே இல்ல அப்படின்னு மூளை அந்த தூண்டுதலை அப்படியே விட்டுடுது. இது ரொம்ப சூப்பரான ஒரு தந்திரம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இதே உத்திய நம்ம கையிலேயே எப்பவுமே வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்களுக்கு நாம எப்படி பயன்படுத்த முடியும்? ரொம்ப எளிதாவே பயன்படுத்தலாம். நீங்க ஆபீஸ் வேலை செய்யும்போது உங்க போனை உங்க டேபிள் மேல எப்பவுமே வைக்காதீங்க. அத வேற ஒரு அறையில ஒரு பீரோக்குள்ள போட்டு பூட்டி வைங்க. ஓ, போனை பாக்குற இடத்துல வைக்க கூடாது. ஆமா, போனை எடுக்கணும்னா எழுந்து நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தடை இருந்தா கூட மூளையோட அந்த தூண்டுதல் பாதியா குறைஞ்சிடும். ஓகே. அப்புறம் உங்க போனை கிரே ஸ்கேல் மோடுக்கு, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு மாத்துறது இன்னொரு சிறந்த தடை. கலர்ஸ் இல்லாத ஒரு போனை பாக்குறதுக்கு மூளைக்கு ரொம்ப சலிப்பா இருக்கும். அதனால நீங்க தானாவே அந்த ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்திடுவீங்க. இது சூப்பர். இத உடனே இன்னைக்கே செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது 3வது வழிமுறை என்ன? 3வது காலையிலேயே தொடங்குதல். அதாவது தூங்கி எழுந்ததுமே குறைந்தபட்சம் முதல் 1 மணி நேரத்துக்கு போனை தொடவே கூடாது. ஆனா நம்ம முழிச்ச உடனே கை போனுக்கு தானே போகுது. அதுதான் தப்பு. இரவு முழுவதும் தூங்கி எழும்புற உங்க மூளை ரொம்ப அமைதியான ஒரு நிலையில இருக்கும். காலையில எழுந்த உடனே நீங்க போன் எடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள ஒரு டோபமைன் வெள்ளமே பாயும். ம். அந்த நாளோட ஆரம்பத்திலேயே மூளை அதிகப்படியான தூண்டுதலுக்கு ஆளாகிடும். அதுக்கப்புறம் அந்த நாள் பூரா உங்களால எந்த ஒரு கஷ்டமான வேலையிலயும் முழுமையா கவனம் செலுத்தவே முடியாது. ஓ, அப்ப முதல் 1 மணி நேரம் போனை தொடக்கூடாது. ஆனா இத ஒரு சில நாட்கள் மட்டும் டீடாக்ஸ் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இது தினமும் வேலை செய்யற மனிதர்களுக்கு ஒரு நிரந்தரமான பழக்கமா மாறணும்னா ஒரு டெய்லி ஷெட்யூல, ஒரு தினசரி அட்டவணையை நாம எப்படி அமைச்சுக்கலாம்? ஒரு நல்ல தினசரி அட்டவணையை நீங்க உருவாக்கணும்னா முதல்ல திறந்த மற்றும் மூடிய அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். திறந்த மற்றும் மூடிய அமைப்புகள்னா என்ன? அது எப்படி மேல செய்யுது? திறந்த அமைப்புகள், அதாவது ஓபன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவே இல்லாத விஷயங்கள். உதாரணத்துக்கு உங்க இமெயில், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாமே. ம். இதுல நீங்க ஒரு வேலையை முடிச்சாலும் அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இங்க கவனச்சிதறலுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஓகே. அப்போ மூடிய அமைப்புகள்னா? மூடிய அமைப்புகள், அதாவது க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையோட முடிவடையக்கூடியது. இப்போ ஒரு எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்றது, இல்ல ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதுறது, அல்லது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, இதெல்லாம். ஆமா, அதுல எந்த நோட்டிபிகேஷனும் வராது. எக்ஸாக்ட்லி. இது உங்களை வேற எங்கேயும் திசை திருப்பாது. அதனால நீங்க எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்யறதா இருந்தாலும் அது எப்பவுமே இந்த மூடிய அமைப்புகள்ல தான் இருக்கணும். அருமை. அப்படி என்றால் ஒரு நாளோட அந்த மாதிரி அட்டவணையை நாம எப்படி தொடங்கலாம்? காலையில எழுந்ததும் எப்பவுமே ஒரு நேர்மறையான வழக்கம் இருக்கணும். எந்த ஒரு ஸ்கிரீனையும் பார்க்காம தியானம் பண்றது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, அல்லது அன்னிக்கு என்னென்ன செய்யணும்னு உங்க இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுறது மாதிரி அமைதியான வேலைகளை நீங்க செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அதாவது ஒரு தூண்டுதல் புள்ளி உங்களுக்கு தேவை. ட்ரிகர் பாயிண்டா? அப்படின்னா வேலை தொடங்குறதுக்கான ஒரு சிக்னல். உதாரணத்துக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு உங்க நாற்காலியில உட்கார்றது தான் உங்களோட ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். நீங்க காஃபியை கையில எடுத்ததுமே, ஆஹா, நாம இப்போ ஒரு மூடிய அமைப்புல வேலை செய்ய போறோம் அப்படின்னு உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் தானா போயிடும். ஓ, காஃபி குடிச்ச உடனே போனை வேற அறையில வச்சுட்டு வேலையை தொடங்கிடணுமா? ஆமா, ஃபோன், இமெயில்னு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சரியா 45 நிமிஷத்துக்கு முழு கவனத்தோட நீங்க வேலை செய்யணும். உங்க ஸ்கிரீன்ல ஒரு எம்எஸ் வேர்ட் அல்லது எக்ஸல் மட்டும்தான் ஓபன்ல இருக்கணும். அந்த 45 நிமிஷத்துல வேற எந்த எண்ணம் வந்தாலும் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வேலையில மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். சூப்பர். இப்படி நீங்க தொடர்ந்து மூடிய அமைப்புகள்ல வேலை செய்ய பழகிட்டீங்கன்னா டோபமைனுக்கான உங்களோட அந்த தேடல் கணிசமா குறைஞ்சிடும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு போதைய முறியடிக்க இயற்கையாவே நம்ம உடம்புல வேற ஏதாவது ரசாயனங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டோபமைன் அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு எதிர்பார்ப்பை பத்தினது. ஆனா நாம இப்போ இந்த நிகழ்காலத்துல நிம்மதியா வாழ உதவுற ரசாயனங்கள் நம்ம உடம்புலயே இருக்கு. அப்படியா? அது என்ன ரசாயனங்கள்? அத எண்டோர்ஃபின், ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க.
இத ஹியர் அண்ட் நவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது நிகழ்கால ரசாயனங்கள்னு சொல்லலாம். ஓ, இதை எப்படி நாம தூண்டுறது? எந்த ஒரு டிஜிட்டல் சாதனமும் உங்க கையில இல்லாம உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இயற்கையா ஒரு பார்க்குக்கு போய் நடக்கிறது, அல்லது அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சா இந்த ரசாயனங்கள் ரொம்ப நல்லா தூண்டப்படும். வாவ்! இது உங்க மூளைக்கு ஒரு பெரிய அமைதியை தந்து, எதிர்காலத்தை பத்தின அந்த ஒரு பதப்பதப்ப குறைச்சு, உங்கள இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல, அதாவது நிகழ்கணத்துல வாழ வைக்கும். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபோன்ல இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்றது, காலையில எழுந்ததும் ஒரு 45 நிமிஷம் எந்த கவனச்சிதறலும் இல்லாம வேலை செய்யறது, இதெல்லாம் ஆரம்பத்துல பார்க்க ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன மாற்றமா தெரியலாம். ஆமா. ஆனா இதை நாம தொடர்ந்து செய்யும்போது நம்ம வாழ்க்கையில எந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கிறோமோ அது ரொம்ப ஈஸியா அடைஞ்சிட முடியும்னு தோணுது. ம். நாம எழுத நினைச்ச அந்த புத்தகம், தொடங்க நினைச்ச அந்த புது பிசினஸ்னு எல்லாமே நிஜமா மாற ஆரம்பிக்கும் இல்லையா? முற்றிலுமா உண்மை. இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயத்தோட சாராம்சமும் இதுதான். உங்க கவனம் அப்படிங்கிறது வெறுமனே டைம் பாஸ் கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட மிக மதிப்புமிக்க ஒரு நாணயம். கரன்சி. ஆமா. அந்த நாணயத்தை எப்படி திரும்ப பெறுறது, உங்க சோம்பேறித்தனத்துக்கு எதிரா எப்படி தடைகளை உருவாக்குறது, அப்புறம் திறந்த அமைப்புகளோட வலையில சிக்காம மூடி அமைப்புகள்ல எப்படி வேலை செய்யறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்க மூளையோட கட்டுப்பாட்டை நீங்க மீண்டும் உங்க கைகள்லயே எடுத்துக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விரிவான அலசலோட இறுதியில நேர்களான உங்களுக்கு நாங்க சொல்ல விரும்புற, ஆனா நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த பெரிய பெரிய டெக்னாலஜி நிறுவனங்கள்லாம் உங்க கவனத்தை மட்டுமே மூலதனமா வச்சு உங்களை மணிக்கணக்கா ஸ்க்ரோல் செய்ய வச்சு பல பில்லியன் டாலர்களை லாபமா சம்பாதிக்கிறாங்க. ஆமா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க திருடுற அந்த உங்களோட கவனத்தையும் அந்த பல மணி நேரங்களையும் நீங்களே உங்களுக்காக முதலீடு செஞ்சிருந்தா இந்த உலகத்துல நீங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்களை சாதிச்சிருக்க முடியும். கண்டிப்பா. அந்த வீணான நேரத்தை வச்சு நீங்க என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அந்த சிதறி கிடக்கிற ஃபைல்கள், பதில் சொல்லாம அப்படியே கிடக்கிற இமெயில்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சோம்பேறித்தனம் கிடையாது, உங்க மூளையை ஆள்ற அந்த டோபமைன் தான். எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த வித்தை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த வீணான நேரத்தை மீட்டு உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை இன்னிக்கே கட்டத் தொடங்குங்க. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ஒரு புதிய திறப்புகளை கொடுத்துருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு விரிவான அலசல்ல நாம சந்திப்போம்.